அதுக்கு மீரா அமைதியாகவே இருக்கா. ஸ்கூலும் முடிஞ்சது. மறுநாள் மீரா ஸ்கூலுக்கு வரா. அப்போ காவ்யா நந்தினி மீரா கிட்ட திரும்பவும் அந்த விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ மீரா தயங்கி தயங்கி நிற்கிறாள். அதுக்கப்புறம் காவ்யா சொன்னா, என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுன்னு. மீரா காவ்யா கிட்ட சொன்னா, நம்ம ட்ரிப்பில் இருக்கும்போது எனக்கு ஒரு பேக் கிடைச்சிது. அந்த பேக்கில் எங்கள் அப்பா ஃபோட்டோவும் அட்ரஸும் இருந்துச்சு. அதனால் தான் அதை பார்த்து நான் சோகமாக இருந்தேன். உங்கள் அப்பா ஃபோட்டோவை பார்த்து ஏன் சோகமாக இருந்தேன்னு நந்தினி கேட்டா. மீரா சொன்னா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை. அவங்க தனித்தனியாக தான் இருக்காங்க. எங்கள் அப்பா தனியாக போயிட்டாரு. நான் அவரை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அவங்க ஃபோட்டோவை பார்த்து சோகமாயிட்டேன் என்று வருத்தமாக சொல்கிறா மீரா. அப்போது காவ்யா சொன்னா, மீரா, நம்ம ஒன்று பண்ணலாமா என்று கேட்டாள். மீராவும் என்னதுன்னு கேட்டா. காவ்யா சொன்னா, நானும் எங்கள் அம்மாவும் நந்தினியும் நீயும் உங்கள் அம்மாவும் எல்லாரும் சேர்ந்து அந்த அட்ரஸை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மீரா சொன்னா, நம்ம போனால் எங்கள் அம்மா ஒத்துக்குவாங்களான்னு தெரியல என்றாள். அதற்கு காவ்யா சொன்னா, எங்கள் அம்மா உங்கள் அம்மாட்ட பேசுவாங்க என்றாள். அதற்கு மீராவும் அப்பனா சரி என்றாள். மீரா கேட்டாள், இது சரியா வருமா காவ்யா என்று கேட்டாள். அதற்கு காவ்யாவும் எல்லாம் சரியா வரும். இன்னைக்கு சாயங்காலமே போகலாம் சரியா என்றாள். மீராவும் நந்தினியும் சரி என்றார்கள். அடுத்த நொடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பார்ட் 8க்கு வெயிட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.